The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அவங்க என்ன சொன்னாங்க, 400 பார் நாங்கள் இந்த முறை வந்து 400க்கு மேலே ஒரு பெரிய பாடத்தை மோடி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் மக்கள் வந்து கற்பிச்சிருக்கிறாங்க. பர்சனலாக மோடி அவர்களுக்கு ஒரு மாரல் டிஃபீட். மோடி அரசாங்கம் சொன்ன மோடி அவர்கள் தேர்ட் டேர்ம் ஆஃப் மோடி அப்படிங்கிறது எத்தனை நாள் அதை நீடிக்க போகுதுன்னு தெரியல. ரிசல்ட்டை வந்து நம்ம பேசாமல் போக முடியாது. ஒரு பிரபலமான ஒரு மீம் வந்து ஒன்று இருக்கும். அதில் என்னென்னா அந்த 1, 2, 3 அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினவர் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பார், செகண்ட் பிளேஸ் வாங்கின பையன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அப்படி ஒரு சூழல் தான் வந்து தெரியுது. அதாவது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கிய இடங்களை விட குறைவாக வாங்கியிருந்தாலும் வந்து காங்கிரஸ் வந்து இந்த வெற்றி, இந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? அவங்க எப்படி ஓட்டு வாங்கினாங்க, என்ன மாதிரி வெற்றியை எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறதுல தான் இதுக்கான பதில். அவங்க என்ன சொன்னாங்க, 400 பார் நாங்கள் இந்த முறை வந்து 400க்கு மேலே வாங்க போகிறோம், அது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஊராக போய் சொன்னாங்க. அவங்கள இன்டர்வியூ பண்ண அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்லி மீடியா இருக்காங்கல்ல, அதில் எத்தனையோ பேர் நீங்கள் அவங்க கேட்ட கேள்விகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த எலெக்ஷனை பற்றி நம்ம பேச வேணாம், இந்த எலெக்ஷன் வந்து டன் டீல், அவ்வளோதான், அடுத்ததை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. 29 பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2047 வரைக்கும் ஒரு பிளான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொண்டு போனாங்க. ஸோ இது பாஜகவுக்கு மட்டும் இல்லை, மோடி அவர்களோட பேரில் தான் வாக்கு சேகரித்தாங்க. ஏன் எலெக்ஷனே வந்து அவர் வந்து கேம்பெயினுக்கு அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அப்படி ஸ்ப்ரெட் அவுட்டாக வச்சாங்க. அவர் பேரில் ஒவ்வொரு ஊராக போய் ஓட்டை கேட்டு எல்லா ஒரு வெறுப்பு பிரச்சாரமும் பண்ணி அவங்களால 400 என்ன 300 கூட தாண்ட முடியல, 250 கூட தாண்ட முடியல. ஸோ இது வந்து ஒரு பெரிய மாரல் டிஃபீட் அவங்களுக்கு. பர்சனலாக மோடி அவர்களுக்கு ஒரு மாரல் டிஃபீட். உத்தரப்பிரதேசம் அதுவே வந்து இந்த டிஃபீட்லேயே வந்து நம்ம வந்து உத்தரப்பிரதேச மக்களுக்கு வந்து ரொம்பவும் பாராட்டணும். அவங்க அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா கோயிலை கட்டிட்டோம், அதனால எங்களுக்கு வாக்கு போடுங்க, அப்படி எங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் நீங்கள் அப்படின்னு சொன்ன மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே பிஜேபி தோக்கடிச்சிட்டாங்க. அயோத்தியா வந்து இந்த ஃபைசாபாத் மக்களவை தொகுதிக்குள்ள வருது, அங்க வந்து பிஜேபி தோத்துட்டாங்க. அதே மாதிரி அமேட்டியில பாத்தீங்கன்னா ராகுல் அவர்கள் போட்டியிடல அப்படின்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ராகுல் காந்தி வந்து பயந்து ஓடிட்டாரு, அது இது அதுவும் இதுலயும் வந்து அவங்க ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஸ்மிருதி இரானி தான் வந்து விக்டரி அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா திரு KL சர்மா அவர்கள் அந்த அமேட்டியை சேர்ந்தவர், அந்த ஊரை நல்லா அறிஞ்சவர், அவர் வந்து ஒரு காங்கிரஸோட ஒரு லாங் டேர்ம் ஒரு காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர். அவர் வந்து எலெக்ஷன்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய அனுபவசாலி. அவர் வந்து நல்ல ஒரு மார்ஜின்ல நானே போதும், உங்களுக்கு எங்கள் லீடர்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ உத்தரப்பிரதேஷ் அப்புறம் இவங்க அந்த என்ன ஆப்ரேஷன் லோட்டஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணாங்களே, இந்த ஒரு 2 கட்சியை பிரித்தாங்களே, ஃபஸ்ட்டு சிவசேனாவை பிரித்தாங்க, அதுக்கப்புறம் NCPயை பிரித்தாங்க மகாராஷ்டிராவில். அந்த ஆப்ரேஷன் லோட்டஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறத வந்து மகாராஷ்டிரா மக்கள் வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயும் ஒரு படுதோல்வி. இந்த மாதிரி ஜனநாயக படுகொலை பண்ணுறது, ஒரு கட்சியை பிரிக்கிறது, MLAக்களை விலை கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை மோடி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் மக்கள் வந்து கற்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அவங்களோட அந்த பிளான் எல்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனே மாத்திரலாம், அவங்க என்னெல்லாம் மாத்திருப்பாங்க. அவங்க வந்து செக்யூலரிசம், அதாவது மத சார்பின்மையே போயிருக்கிறோம் கான்ஸ்டியூஷன்ல, அவங்களுக்கு 400க்கு மேலே கிடச்சிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரிசர்வேஷன்ல கை வச்சிருப்பாங்க நிச்சயமா. அப்புறம் நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸே மாறி இருக்கிறோம், நம்ம பேச்சுரிமையே அவங்க வந்து தடை செஞ்சுருப்பாங்க, எத்தனையோ விஷயங்களை மாற்றிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது, அதெல்லாம் பண்ணுறது உங்களோட நோக்கமாக இருந்தால் எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மெசேஜை மக்கள் கொடுத்துட்டாங்க. இப்போ மோடி அரசாங்கம் சொன்ன மோடி அவர்கள் இப்போ NDA அரசாங்கம்னு
சொல்ல வேண்டியதுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நேத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த மோடி கா பரிவார்னு எல்லா மினிஸ்டரும் போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துருங்க, நீக்கிருங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்க சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட் போய் கான்ஸ்டிடியூஷனை தலை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் மீட்டிங்கை தொடங்கி இருக்கிறாரு பிரதமர் அவர்கள். ஸோ மக்கள் வந்து ஒரு பெரிய பாடத்தை மோடி அவர்களுக்கு கற்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து ஒரு மாதிரி என்ன ஒரு துக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. நாங்கள் வந்து எங்களோட நாங்கள் ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு ஸ்மால் சக்ஸஸ் தான், அந்த ஸ்மால் சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் மக்களை வந்து இமோஷனலாக வந்து தூண்டிவிடலை, தப்பான வகையில் எந்த ஓட்டும் நாங்கள் சேகரிக்கலை, எந்த பிரிவினைவாதம் பேசி மக்களை ஓட்டு சேகரிக்கலை, பொய் சொல்லலை, உண்மையின் பாதையில் போய் மக்கள் பிரச்சனையை பேசி இந்த மாதிரி நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இன்னும் எங்கள் கட்டுமானம் சில மாநிலங்கள்லாம் வந்து சரியாக இருந்ததுன்னா இன்னும் கூட திரு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் பண்ண பிரச்சாரத்துக்கு இன்னும் விக்ட்ரி இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த நாங்கள் வாங்கின அந்த 102 அப்படிங்கிறது 120 130 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்களோட சில ஆர்கனைசேஷனல் குறைபாடுகள்னால அதை எங்களால் ஃபுல்லாக எங்களோட அந்த பிரச்சாரத்தோட அந்த ஃபுல் யூட்டிலிட்டி எங்களால் எடுக்க முடியல. பட் ஐ எம் சர்டன் வி ஆர் இன் ஒரு வளர்ச்சி பாதையில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மகாராஷ்டிரா நீங்கள் சொன்னீங்க, மகாராஷ்டிரா ரிசல்ட்டு தேர்தலுக்கு முன்னாடியே ப்ரீபோலில் கூட நிறையா அந்த மாதிரி ரிசல்ட் வரும்னு நிறையா ரிசல்ட்ஸ்லாம் வந்தது. ஆனால் ஊபி வந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இது போல் ஒரு ரிசல்ட் வரும்? அங்கே நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அங்கே வந்து கிரவுண்ட்லேருந்து ரிப்போர்ட் பண்ண சில யூடியூபர்ஸ் இருந்தாங்க. அவங்க இதை வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஈவன் அயோத்தியாலாம் கூட அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். பெரிய ஊடகங்களால் அதை பிக்கப் பண்ண முடியல. பட் வேற இந்த யூடியூபர்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன ஊர்களில் வந்து ஒன்றா ஒரு குழுமமும் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, தே ஹேட் பிக்ட் அப் த மூட் ஆஃப் த பீப்புள் அண்ட் அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்களாம் இதை வந்து அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்படுறோம். நீங்க சொன்ன மாதிரி ஃபைசாபாத்லேயே வந்து லோக்கல் இஷ்யூஸ் வந்து நிறைய இருந்தது. அந்த கடையை எடுத்துட்டாங்க, அதுக்காக நிறைய பேரோட வாழ்வாதாரம் போயிருச்சு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க இப்ப கிடைச்சிருக்க ரிசல்ட் கூட அது போன்ற விஷயங்களால மக்கள் பாஜக மேல ஒரு கோபப்பட்டு அப்படித்தானே வந்து வாக்களிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம காங்கிரஸ்க்கான ஒரு சமாஜ்வாடிக்கான ஒரு சக்சஸா பார்க்க முடியுமா? அந்த விஷயங்கள்னா தான் நாங்களும் முன்னிறுத்தினோம். நாங்க வந்து அவங்க வந்து எப்படியெல்லாம் இந்துத்துவா பக்கம் இந்த ஹோல் இஷ்யூவை வந்து நரேட்டிவை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தாங்க. இதை வந்து ஒரு இந்து முஸ்லீம் பிரைம் மினிஸ்டர் கண்டினியூஸாக அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன கன்சாலிடேஷன், மெஜாரிட்டி கன்சாலிடேஷனுக்கு எல்லா முயற்சியும் பண்ணாரு. நாங்க என்ன பண்ணோம், மதத்தை பத்தியே பேச வேணாம், நம்ம மக்கள் பிரச்சனையை பேசுவோம். நீ ரியாலிட்டி ஆஃப் ஆர் லைஃப்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் தே ஆர் ஷோயிங் ஆன் டிவி. மோடி அவர்கள் பெரிய பெரிய விழா நடத்துறாரு, போய் அயோத்தியாவில் அந்த கோவிலை வந்து பிரம்மாண்டமாக திறந்து வைக்கிறாரு, அதை டிவியில் காமிக்கிறாரு. அவரோட எலெக்ஷன் கேம்பெயின்லாம் கூட எப்படி பிரம்மாண்டமாக இருக்கு. ஆனால் நம்மளோட எவ்ரிடே லைஃப், உங்களோடதும் என்னோடதும் ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிக்கவரி ஆஃப்டர் த பேண்டமிக், கொரோனாக்கு அப்புறம் அந்த ரிக்கவரி, அந்த மேல்தட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஓரளவுக்கு ரிக்கவர் ஆயிட்டாங்க. ஆனால் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவங்களோட ரிக்கவரி வந்து ரொம்பவும் ஸ்லோவாக இருந்திருக்கு. ஏன்னா மோடி அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க அந்த 5 கிலோ கோதுமையோ அரிசி கொடுக்குறாங்கல்ல, அது அவ்வளோதான், அதுதான் மக்களோட தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு, வேலை வாய்ப்புக்கு, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டு கூட பிடிக்கல, அதை பற்றி பேசக்கூட இல்லை. அப்படிங்கிற பொழுது மக்களுக்கு நிச்சயமா கோவம் வரந்தாடா செய்யணும். நாங்கள் அதுலேருந்து மீண்டு இன்னும் வரலை. எங்களோட வாழ்வாதாரம் வந்து அந்த கொரோனாவுக்கு முந்தி இருக்கிற நிலைமைக்கு போய் சேரலை. நீங்கள் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக விழாக்கள்லாம் நடத்தலாம், பட் எங்கள் லைஃப்க்கு, எவ்ரிடே லைஃப்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிற கோவத்தில் தான் இந்த மாதிரி பண்ணிடுறேன். ஆனால் தென்னிந்தியாவில் வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற மாதிரிதான ஒரு தோற்றம் தானே இருக்குது. தெலுங்கானாவில் நிறைய சீட்ஸ் பிடிச்சிருக்காங்க, கர்நாடகாவில் தக்க வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட
9 சீட் காங்கிரஸ் பிடிச்சிருக்கு, மற்றது எல்லாமே பாஜக தான் பிடிச்சிருக்காங்க. கேரளாவில் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் 11% ஓட் பர்சன்டேஜ் வந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது சவுத்தில் கொஞ்சம் பாஜக வளர்ச்சி இருந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஸ்டேட் வாரியாக தான் நம்ம பார்க்கணும். கர்நாடகாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் அப்படி மாற்றி 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 தான் வரும். ஈவன் சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு மாற்றி தான் போடுவாங்க. சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு இப்போ வந்து ஒரு என்ன சொல்ற ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் பிஜேபி இருக்கு. அதுதான் நிரந்தரமா அப்படின்னு கேட்டா அது தட் வில் டிபெண்ட். ஏன்னா போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன் வந்து காங்கிரஸ் கூடி தானே வாங்கிருக்கு. போன எலெக்ஷன் என்ன ஒரு இடம் டிகே சுரேஷ் மட்டும். ஸோ இப்போ வந்து போன 2019 இப்போ வந்து எங்களோட எண்ணிக்கை நிச்சயமாக கூடி தானே இருக்கு. நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே தவிர 1லேருந்து இன்னைக்கு இந்த முறை 9 வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஏற்றத்தில் தானே இருந்திருக்கு. அதுவும் எலெக்ஷன் டு எலெக்ஷன் மாறிட்டே தான் இருக்கும். ஐ எம் சர்டன் இந்த 3rd டேர்ம் ஆஃப் மோடி அப்படிங்கிறது எத்தனை நாள் அதை நீடிக்க போகுதுன்னு தெரியல. அந்த நிதிஷ் அண்ட் நாயுடு டிபெண்ட் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்டிஏ எவ்வளோ நாள் நீடிக்க போகுதுன்னு தெரியல. பட் நிச்சயமாக எங்களோட வாட் எவர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, 1 to 9 காங்கிரஸ் கொஞ்சம் அதிகம் ஜெயிச்சிருக்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பாஜகவும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வராங்களா சவுத்துல? கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாஜக இருந்திருக்கேன். பாஜக காங்கிரஸ் அப்படிங்கிறது இருந்துதான் இருக்கு. தெலுங்கானாலையும் வந்து போன முறையோட நாங்க வந்து இந்த முறை எங்களோட எண்ணிக்கை கூடிதான் இருந்திருக்கு. எஸ், எங்களால அசம்பிளி எலெக்ஷன் அளவுக்கு இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ எங்க தெலுங்கானா பொறுத்த மட்டும் எங்களுக்கு வி ஃபார்ம் த கவர்மெண்ட் இன் நவம்பர். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டைம் அவ்வளோவா இல்லை. எங்களால் எங்களோட பெர்ஃபார்மன்ஸை காமிக்க முடியல. நாங்கள் கொடுத்த ப்ராமிசஸ்லாம் இன்னும் 1-2 வருஷத்தில் அதையும் எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற பொழுது எங்களோட செல்வாக்கு நிச்சயமாக மக்களிடையே கூடும். இப்போ 8 வாங்கியிருக்கிறோமா, அது நிச்சயமாக ஒரு 2 டிஜிட் நம்பரா. அதான் நான் சொல்றேன், காங்கிரஸ் வளர்ந்துருக்கு கண்டிப்பா. லாஸ்ட் டைம் வந்து 29, இந்த டைம் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றத. பாஜகவும் வளர்ந்துட்டு வராங்களா? இல்லைங்க, இந்த பாஜக தெலுங்கானால பாஜக வளர்ந்துட்டு வராங்கன்னா அதுக்கு காரணம் டிஆர்எஸோட தோல்வி. அது இட்ஸ் நாட் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் காங்கிரஸ். டெமோக்ரஸியில 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி தேவை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து வெக்கேட் பண்ணியிருக்கிறாங்க அங்க. யாரு? இந்த தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி. அவங்களோட பிளேஸை வந்து பாஜக ஆக்கியபை பண்ண வர்றாங்களா, பண்ண போறாங்களா, அது நிரந்தரமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது இந்த எலெக்ஷன்ல 2 ஈக்குவலாக வாங்கியிருக்காங்க. காங்கிரஸும் பிஜேபியும் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் வாங்கியிருக்கிறோம். கர்நாடகாவை பற்றி பேசிட்டோம். ஆந்திர பிரதேச பொறுத்த மட்டும் அவங்க எப்போவுமே அங்கே வந்து லோக்கல் பார்ட்டிஸ்க்கு தான் செல்வாக்கு, ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு தான் செல்வாக்கு. அங்கே வந்து டிடிபி ஆர் காங்கிரஸ் இருந்தது. எப்போவுமே பிஜேபி வந்து ஒரு கூட்டணியில தான் இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஏதாவது லோக்கல் பார்ட்டிஸில் ஆனால் அவங்க கூட்டணியில தான் இருப்பாங்க. ஸோ அந்த கூட்டணியோட செல்வாக்கில் தான் அவங்க வாங்கின அந்த 2 இடமோ ஒரு இடமோ வந்திருக்கு அவங்களுக்கு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து மோடி அவர்களை பேசவே விடலையா. பவன் கல்யாணம், சந்திரபாபு நாயுடு அவர்களும் அந்த அவரோட அந்த கான்ட்ரவர்ஷியல் ஹிந்து முஸ்லிம் இஷ்யூஸ் எல்லாம் இங்க பேசாதீங்க, நாங்க வந்து இஸ்லாமியர்கள் இங்க இருக்கிறவங்க வந்து பின்தங்கிய வகுப்புல தான் வருவாங்க, அதனால அவங்களுக்கு பின்தங்கிய வகுப்புல வர்ற பொழுது அவங்களுக்கு நாங்க சில சலுகைகள்லாம் கொடுத்து தான் ஆகணும். அந்த ரிசர்வேஷன் அந்த அடிப்படையில தான் நாங்க கொடுக்குறோம். நீங்க வந்து இது வந்து மதத்தின் அடிப்படையில கொடுக்குற ஒரு ரிசர்வேஷனா நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு அழகா பாடம் சொல்லி தராங்க. அவங்க அலையன்ஸ் பார்ட்னரையாவது கேட்டு மோடி இதெல்லாம் புரிஞ்சுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறோம். கேரளால ஒரு இடத்துல வந்திருக்காங்க சுரேஷ் கோபி. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது நிரந்தரமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இல்லையா. நம்ம இது ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ லெட் அஸ் see long term என்ன நடக்கும். பொதுவாக வந்து நீங்க உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பாஜக விமர்சிக்கும் போது என்ன சொல்லுவீங்கன்னா, ஆர்எஸ்எஸோட கொள்கைகளை தான் அவங்க வந்து புகுத்த பார்க்குறாங்க, ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை தான் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் பகவத் சொல்றாரு, தேர்தலில் போட்டி இருக்கலாம், ஆனால் வந்து அது ரொம்ப கண்ணியம் குறைஞ்சு வந்து போகக்கூடாது, நீங்க ரிசல்ட் எல்லாமே வந்துடுச்சு, அங்கே பாருங்க மணிப்பூர்ல இன்னும் பிரச்சனை சரியாகல, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்ணிய குறைவா பேசக்கூடாது அப்படின்னு பொதுவா சொன்னார். திரு மோடி அவர்களோட பேரை சொல்லி அவர் எந்தெந்த இடத்துலலாம் கண்ணியக்குறைவா பேசினாரு அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாருன்னா திரு மோகன் பகவத் அவர்களை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் பேசி முடிச்ச அப்புறம்
ஃபைனலாக வந்து சொல்கிறாரு. ஏன் அப்பயே அவர் முதல் முறையாக அப்படி பேசின பொழுதே அந்த பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறான் இல்லையா, அதை ஏன் பண்ணலை, எந்த என்ன பயமா அப்படிங்கிறத மோகன் பகவத் அவர்கள் கிளாரிஃபை பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து அந்த மணிப்பூர் விஷயத்த அகெயின் வெரி லேட் எலெக்ஷன்ல தோத்து போன அப்புறம் பேசுறாரு. எலெக்ஷன் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் அவர் பேசியிருக்காரு. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மனித உரிமைகளே அங்கே மீறப்படுகின்றன. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமையில அந்த ஸ்டேட் இருக்கு. இது கண்டினியூஸாக எல்லாருமே ப்ரெஷர் கொடுக்கணும்ல. அதுவும் மோடி அவர்கள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அங்கே விசிட்டே பண்ணலை. அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வந்து சரியில்லை, ஒரு பாரபட்சமாக நடக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனால் அவரை இன்னும் மாற்ற மாட்டேங்கிறாங்க. குஜராத்தில் எத்தனை முறை சீஃப் மினிஸ்டர் மாற்றினாங்க, மத்திய பிரதேசில் எத்தனை முறை மாற்றுறாங்க, ராஜஸ்தானில் மாற்றுறாங்க. எல்லா சீஃப் மினிஸ்டரும் இவங்க இஷ்டத்துக்கு தான் மாற்றுறாங்க. ஆனால் மணிப்பூர் சீஃப் மினிஸ்டரை ஏன் வந்து இவங்க 2 பேரும் பேக் பண்ணுறாங்க? இவ்வளோ புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குற ஒரு மணிப்பூர் சீஃப் மினிஸ்டரை ஏன் இவங்க வந்து இப்படி பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லணும். வாட் தே ஆர் டூயிங் இன் மணிப்பூர் is, they are letting down one entire state. This is very bad. அவங்களுக்கு அதுக்கான பாடத்தை கற்பிச்சிருக்கிறாங்க மணிப்பூர் மக்கள். வந்து 2 எம்பி வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கோம். பட் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு விடுவுக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது சரியில்லை. மத்திய அரசாங்கம் உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் அவர் சொல்லியிருந்தார். என்னன்னா, இஸ்லாமியர்கள் வந்து இந்த தேசத்தோட மக்கள் தான், அவங்கள வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் பேசியிருந்தாரு. நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஒன்று தோணுது. அதாவது மோடியை அவர் குறிப்பிட்டு சொல்லலாம், இல்ல பாஜக தலைவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சுயம் சேவகர்களா அவங்கள மீன் பண்ணியே சொல்றாரு. அவங்க வந்து கண்ணியமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது பாஜகக்கான இல்ல அதை ஃபாலோ பண்றவங்களுக்கான ஒரு கருத்தா தானே எடுத்துக்க முடியும். இல்லைங்க, மோகன் பகவத் கன்சிஸ்டண்ட்டாக இதெல்லாம் சொன்னார்னா நானும் வரவேற்பேன். ஆனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக சொல்லாத அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு சொல்கிற பொழுது, அதுவும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறதெல்லாம் சரியில்லை. அவரோட இன்டென்ஷன் நிஜமாகவே அதில் ஒரு உண்மைத்தன்மை இருந்ததுன்னா கண்டினியூஸாக பேசுவார், கவர்மெண்ட்டை கேள்வி கேட்பார். இதை எப்படி நான் இதை அப்ரிஷியேட் பண்ண என்னால் முடியலைங்க. இல்லை, அப்ரிசியேஷனுக்காக நான் கேட்கல. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நேரடியாக பார்த்தோம்னா பாஜக அறிவுரை சொல்கிற மாதிரி தான் அது இருக்கு. ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படின்னு இந்த விஷயங்கள் போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை இதை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். எனக்கு இதில் ஐ டோன்ட் நோ ஹிஸ் இன்டென்ஷன். ஐ எம் நாட் ஏபிள் டு ரீட் இன் டு இட். அதுதான் உண்மை. எனக்கு ஏதோ அவரும் ஏதோ நல்ல பேரை வாங்கிக்கணும், நல்லா தெரியுது. மக்களோட மனநிலை வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அவங்களோட அந்த மணிப்பூரில் அவங்க எடுத்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அது மக்களுக்கு பிடிக்கலன்னு தெரியும். மோடி அவர்கள் பேசினது வந்து அது அவங்களோட அந்த கேம்பெயின் 2024 கேம்பெயின் தான் இருக்கிறதுலே அந்த உச்சத்தில் இருந்தது. அந்த வெறுப்பரசியலோட உச்சத்தில் இருந்தது. அது மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு எல்லா மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுக்கு பிடிக்கலங்கிறத அவர் சென்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால நம்மளும் ஒரு சொல்லி எப்பவுமே சொல்றாரே தவிர அவர் ரொம்ப அதை மாற்றணும் அப்படிங்கிற உண்மையான நோக்கம்லாம் இருந்ததுன்னா சரி. நீங்க சொல்றபடியே எடுத்துக்கிட்டாலும் மக்கள் இந்த மாதிரி வெறுப்பா அதை நினைக்கிறாங்க. இதை வந்து அவங்க மக்கள் ஏத்துக்கலன்னும் போது அதை மாத்திக்கிற இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் வந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லைங்க, அவர் கன்சிஸ்டண்டா பேசாத வரைக்கும் என்னால அந்த மாதிரி எந்த கன்க்ளூஷனும் வர முடியல. ஓகே, அவர் கன்சிஸ்டண்டா அதை எதிர்த்தாருன்னா ஒத்துக்கலாம், ஓகே ஆர்எஸ்எஸ் மாற்றிக்கிறாங்கன்னு அப்படின்னு. சும்மா எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ஒரு டோக்கனிசம் மாதிரி ஒரே ஒரு மேடையில் பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால ஆர்எஸ்எஸ் மாறிடுச்சு. அவங்களோட அந்த கொள்கை, இந்துத்துவா கொள்கையிலேருந்து அவங்க வந்து அதை வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்றோம்? அடுத்து வந்து பிரியங்கா வந்து வாரணாசியில் போட்டிட்டு இருந்தா வெற்றி பெற்றுடுவாங்க அப்படின்னு ராகுல் சொல்லியிருந்தாரு. அந்த கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட பாப்புலாரிட்டி நிஜமாவே வந்து உத்தரப்பிரதேஷ் மக்கள் கிட்ட மிக அதிகமாக இருக்கு. நீங்க பார்த்தீங்க, அவங்க ராய்பரேலிலையும் அமேட்டிலையும் அவங்க கேம்பெயின் பண்ண விதம், அவங்க வந்து மோடி வந்து ஒரு பெரிய ஹியூஜ் பப்ளிக் மீட்டிங்ஸ் தான் பண்ணாங்க, பெரிய பெரிய மேடைகள்ல பேசினாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி மேடையெல்லாம் அமைக்கவே இல்லை. இவங்க வந்து அந்த தெரு ஓரத்தில் போய் நின்று பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு ஸ்மால் குரூப்ஸில் தான் பீப்புள் மீட் பண்ணாங்க. ஒரு 200 பேர் 300 பேர் இப்படி தான் மீட் பண்ணாங்க. கிராமமாக போனாங்க. எப்படி வந்து ஒரு கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் சட்டமன்ற தேர்தலுக்குமே அதே மாதிரி தானே பண்ணாங்க. ஸோ அதனால் ஒரு பீப்புள் வந்து அவங்கள வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு நபராக தான் அந்த ஒரு மக்கள் பார்த்தாங்க.
ஒரு பெரிய லீடர், அவங்க ஏதோ வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவாங்க, ஒரு 50,000 பேர் இருக்கிற ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங் அட்ரஸ் பண்ணிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கல. ஸோ அதனால தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த he could sense அவங்க பீப்புளோட அந்த சென்டிமெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் உத்தரப்பிரதேஷ் மக்களோட அந்த சென்டிமெண்ட்ஸ், அவங்களோட அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் அதை சென்ஸ் பண்ணிட்டு அதனால தான் சொல்றாரு. ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு இந்த முறை கம்மியாக போன முறைக்கு இந்த முறை வந்து வாரணாசியில வந்து அவரது தான் வந்து வின்னிங் மார்ஜின் வந்து இருக்கிறதே லோவஸ்ட் ஈவன் அமங் பிஜேபி லீடர்ஸ். ஸோ நிச்சயமா இவங்க இருந்தாங்கன்னா அது நிச்சயமா ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னா அதை நீங்க முன்னாடியே நின்றுக்க வேண்டியதானே, இப்பயே அதை சொல்றீங்க அப்படின்ற கேள்விகளை தானே கேட்கிறேன். கேட்கட்டும், பட் முன்னாடி நிற்கலைன்னா அது வந்து வேற ரீசன்ஸ்க்கு அவங்க தான் சொன்னாங்க இல்லை எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும், இது வந்து எனக்கு நான் எப்போ நிற்கணுமோ நான் நிற்பேன், பட் இந்த எலெக்ஷனில் நான் பிரச்சாரம் பண்ணணும், நான் யூபியில் வந்து கிரவுண்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அவங்க வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு ராய்பரேலி ஏதாவது அதுதான் அடுத்து கேட்கணும்னு நினைச்சேன், எங்க ரிசைன் பண்ண போறாரு. நிச்சயமா பிரியங்கா காந்தி அவர்கள் தான் நிற்பாங்க அப்படிங்கிறது தான் எங்க எல்லாரோட எதிர்பார்ப்போம். பார்ப்போம் எங்க ரிசைன் பண்ணுவார், ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல எனக்கு. I have no guesses. ஏன்னா ஐ திங்க் அவர் தான் சொல்லியிருக்காரு எனக்கு 2 இடத்துலையும் ரெப்ரசென்ட் பண்ணணும், 2 ஊரையும் ரெப்ரசென்ட் பண்ணணும் தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட் இஸ் கோயிங் டு பி a very tough decision for him. பட் ஐ திங்க் அந்த டெசிஷனை எடுத்துட்டு அவங்க பிரியங்கா காந்தி நின்னாங்கன்னா அந்த மக்களோட ஏமாற்றம்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். ஸோ ஓகே பிரியங்கா காந்தி இருக்கிறாங்க நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அந்த முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. எல்லாரோட எதிர்பார்ப்பும் மாதிரி என்னோட எதிர்பார்ப்பும் வந்து அவர் ரிசைன் பண்ணுற இடத்துல பிரியங்கா காந்தி நிற்கணும் அப்படின்னு. அடுத்து வந்து வாரிசு குறித்து வந்து சமீபத்தில் ராகுல் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார்ல, ஜேடிஎஸ்ல உள்ளிட்டு பல்வேறு கட்சிகளை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது வழக்கமாக அதுக்கு வர்ற பதில் தான். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்சியில ஒரு வாரிசு வந்து இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியா கூட இருக்கலாம், ஆனால் ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் தான் ஒரு கட்சியே இருக்கு அப்படின்றது தான் வாரிசு அரசியல் அப்படின்றத திரும்பவும் சொல்றாங்க. அவங்க ஒரு டெஃபினிஷன் வச்சுட்டு அதுதான் வாரிசு அரசியல் அப்படின்னு சொன்னா அந்த டெஃபினிஷன் தான் நம்ம எடுக்கணும். சி இன்னைக்கு எப்படி இருக்கு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இந்தியா, எல்லா கட்சிகளும் இன்க்ளூடிங் பிஜேபி, ஆமா வந்து ஒரு ஒரு உங்க அப்பா இல்லாட்டி உங்க தாத்தா வந்து அரசியல இருந்தாருன்னா உங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட், ஒரு ஒரு ஹெட் ஸ்டார்ட் கிடைக்குது அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. ஆனா அவங்க வர்றவங்களும் சும்மாலாம் வந்துடல. இது என்ன பிசிசிஐல அமித்ஷா பையனை வந்து நியமனம் பண்ற மாதிரியா? வர்றவங்களும் மக்கள் கிட்ட அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க போய் எலெக்ஷனை சந்திக்க வேண்டியிருக்கு, அவங்க கட்சி நடத்தணும்னா அவங்க கட்சியை நடத்த வேண்டியிருக்கு, அவங்க ஒழுங்கா பண்ணலைன்னா மக்கள் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஹெட் ஸ்டார்ட் இருக்கே தவிர அவங்க நிலைநாட்டிக்க அவங்க வந்து உழைக்க வேண்டியிருக்கு, மக்கள் பிரச்சனைகளை வந்து பேச வேண்டியிருக்கு, அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன்னும் உழைக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த வாரிசு அரசியல்னு இவங்களோட டெஃபினிஷன் தான் அது வாரிசு அரசியல் ஆகாது. இல்ல மக்கள் ஆதரவு இல்லைன்னா வர முடியாது, அது ரொம்ப கிளியர். வாரிசு அரசியல் வந்து ஆமா வாரிசுகளுக்கு வந்து ஒரு ஹெட் ஸ்டார்ட் இருக்கு பாலிடிக்ஸ்ல. ஃபார் தட் மேட்டர் எனி ஃபீல்டு, ஒரு டாக்டராக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், அப்பா ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா அது உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் ஒரு பலம் தானே. எந்த ஃபீல்டுலையுமே அது இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி பாலிடிக்ஸில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் ஃபைனலி உங்கள் உழைப்பில் அதை திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், இல்லாட்டா ராகுல் காந்தி அவர்களே எடுத்துப்போம். இவங்க எல்லாம் வந்து ஒரு ஹெட் ஸ்டார்ட்டோட தான் வந்தாங்க. எத்தனையோ அவங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அப்பா இருந்தாங்க, ராகுல் காந்தி அவர்களுக்கு அப்பா பாட்டி இப்படி வரிசையாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க இவ்வளோ நாள் உழைச்சி தானே அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியுது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து சும்மா அது வந்து ஒரு வாரிசு அரசியல்ங்கிறது ஒரு லேம் கிரிட்டிசிசம். இல்லை கம்பேர் டு பிஜேபி, காங்கிரஸ்ல வந்து இருக்கிற வாரிசுகள் வந்து கொஞ்சம் ப்ரிவிலேஜாக அதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஈஸியாக இடம் கிடைச்சிடுறது, எம்பி இடம். நீங்கள் சொல்றது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒருத்தவங்க வர்றாங்க, பிரச்சனை இல்லை, மக்கள் ஆதரவு இருக்கு வர்றாங்க, பிரச்சனை இல்லை, தொடர்ச்சியாக உழைக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் சிலர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா கட்சியிலயும் ஒரு வாரிசுகளுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் வேணா இருக்கும். எல்லா காங்கிரஸ்ல அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். என்னால நீங்க எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்காத வரைக்கும் என்னால வந்து அது எப்படி நான் ஒத்துக்க முடியும். எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் ஹெட் ஸ்டார்ட் இருக்க தான் செய்யுது. அதுல ஒரு
மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், டிடிபியாக இருக்கட்டும், எந்த கட்சியிலுமே வந்து ஒரு ஹெட் ஸ்டார்ட், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஹெட் ஸ்டார்ட் இருக்க தான் இருக்குது. ஆனாலும் அவங்களும் உழைக்க தான் வேண்டியிருக்கு. அதுக்குன்னு புதுசாக வர்ற டேலண்ட்டுகளுக்கு வந்து ஸ்பேஸே இல்லாத எந்த, ஐ மீன் அட்லீஸ்ட் காங்கிரஸில் அப்படி இல்லை. நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாலிட்டிஷியன் தான். நான் எனக்கான ஸ்பேஸை வந்து என் கட்சி கொடுக்கல அப்படின்லாம் சொல்லவே. ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்கீங்க. நான் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கேன். எனக்கான ஸ்பேஸை வந்து இன்னொரு தேர்தல் அரசியலில் நான் இறங்கலாம், பட் அதுக்கான வாய்ப்பும் எனக்கு ஃப்யூச்சரில் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து மயிலாடுதுறையில் வந்து சுதா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலிலேருந்து வரல. சசிகாந்த் செந்திலுக்கு கொடுத்துருக்காங்க, ஜோதிமணி கொடுத்துருக்காங்க. யாருமே இதில் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலியிலேருந்தெல்லாம் வரலைங்க. இவங்க வந்து பார்ட்டிக்கு வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட என்எஸ்யூஐ காலகட்டத்திலேருந்து இல்லாட்டா யூத் காங்கிரஸ்லேருந்து அவங்கவுங்களுக்கான அந்த சமயம் வர்ற போது, அவங்க இந்த வாய்ப்பு வர்ற போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் யாரோட மகன் யாரோட மகள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் யார்கிட்டையுமே இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ ஆர்னியில் நின்று எம்பி ஆகிறார் விஷ்ணு பிரசாத். கடலூருக்கு வந்து சீட்டு வந்து மாற்றப்படுது திமுக கூட்டணியில். காங்கிரஸ் கடலூர் ஒதுக்கப்படும் போது கடலூர்லேயும் போய் அவர் நின்று எம்பியாக ஜெயிச்சிடறாருல. கடலூரில் அங்கே லோக்கலில் வேலை பார்த்த ஆட்கள் இருப்பாங்க, மாவட்ட தலைவர் இருப்பார், நிறைய இளைஞர்கள் கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான வாய்ப்பு பறிப்போகுது அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, இந்த பர்டிகுலர் ஒரு ஃபேக்டர்ல மட்டும் இந்த முடிவுகள்லாம் எடுக்கப்படாது இல்லையா. ஒரு வெற்றி தோல்வி கூட அதுல மெயின் ஃபேக்டர். நிறைய ஒரு கேண்டிடேட் எப்படி செலக்ட் ஒரு இடத்துக்கு ஒரு தொகுதிக்கான கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து அவர் ஒருத்தரோட மகனா இருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் அவர் அந்த தொகுதிக்கான வந்து கேண்டிடேட்டா செலக்ட் ஆகலை. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. அப்படின்னா ஏன் வந்து திரு சுதா அவர்கள் வந்து அவங்க மயிலாடுதுறை சேர்ந்தவர்கள், அவங்க சொன்னாங்க, அந்த மக்கள்கிட்டயே போய் சந்திச்சு அவங்க சொன்னாங்க, நான் இந்த ஊர் பொண்ணு கிடையாது, ஆனால் நான் வந்து ஜெயிச்சப்புறம் நான் இந்த ஊரில் தான் நான் வந்து இருப்பேன், இங்கே மக்களோட மக்களாக இருந்து உங்கள் வீட்டு பொண்ணாக தான் நான் உங்களுக்கு வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேற முறையில் வந்து பார்ட்டிக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெவ்வேறு என்எஸ்யூஐ காலகட்டத்திலேருந்தே அவங்க பார்ட்டியில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு வாய்ப்புன்னு வர்றபோது அவங்க ஒரு பெண்ணு அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ எம்பி கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு there are several factors. ஸோ அதனால நம்ம அப்படி முடிவு பண்ண முடியாது. இப்போ இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தொடர்பாக தேர்தலுக்கு முன்பாக இல்லாமல் தேர்தல் முடிஞ்சோன்னு சொல்றதே வந்து சில விமர்சனங்களை உள்ளாக்குது. திமுக சார்ந்திருக்கவங்க கூட சமூக வலைதளங்களில் சிலர் வந்து எழுதுறாங்க, தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசல, திமுகனால தான் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறுது, காங்கிரஸ்னால தான் திமுக வெற்றி பெறுது, இந்த மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் வருதுல்ல, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரெண்டு கட்சிக்கும் ஒருத்தர் தேவை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தானே கூட்டணியில் இருக்கோம். நாங்கள் தேவையே இல்லாட்டா அவங்க வந்து எங்களை கழட்டி விட்டு அவங்க மாட்டுக்கு நாங்கள் தேவைங்கிறதுனால தான் எங்கள் கூட இருக்காங்க. அதே மாதிரி அவங்க எங்களுக்கு தேவை, அதுலலாம் மாற்று கருத்தே இல்லை. தட் இஸ் வை we are in alliance. Not only that, there is a more important cause. நம்ம வந்து ஒரு பிஜேபி மாதிரி ஒரு மதவாத சக்தி, ஒரு ஃபேசிஸ்ட் சக்தி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒன்றா இருக்கும். அந்த ஒரு காசும் இருக்குது. ஸோ இது தேர்தலுக்கு முன்னாடி, இப்பயும் நான் சொல்கிறேன், தேர்தலுக்கு பிறகும் சொல்கிறேன், நாங்கள் அலையன்ஸை பற்றி எதுவுமே பேசலையே. அது தேர்தல் நேரத்தில் அலையன்ஸ் இருக்குதா, இன்ஃபேக்ட் 26ல அலையன்ஸ் இருக்குதா இருக்கும் அப்படின்னு நான் இப்பயே அடிச்சு சொன்னேன். ஆனால் எங்கள் கட்சியை பலப்படுத்தணும், அதுதான் உங்களுக்கும் நல்லது. நாங்கள் உங்க மேல அப்பதான் பேக்கேஜா இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து எங்களோட கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்தினாதான் நாங்கள் வந்து எங்களோட அந்த ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு இல்லையா, எங்களோட அந்த திரு ராகுல் காந்தியோட அந்த பாப்புலாரிட்டியாக இருக்கட்டும், ஒரு நேஷனல் ஸ்கை சின்னத்துக்கான ஒரு ஓட்டு இருக்கு இல்லையா, எங்களோட ஓட் பேங்க், அவங்களெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக பயன்படுத்தணும்னா எங்களோட கட்டமைப்பு பலப்படுத்தணும். ஆனால் காங்கிரஸ்க்கு தற்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட் பேங்க்ஸ்க்கு ஒரு 10 MP 18 MLAக்கள் இருக்காங்கல்ல, இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக அலையன்ஸ்ல தான் இது வருது, இருந்தாலும் அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மக்களோட அங்கீகாரமா எப்படி அதை பார்க்குறீங்க? மக்களோட அங்கீகாரம் தாங்க. நான் மயிலாடுதுறைக்கு போனேன், பிரச்சாரத்துக்கு போனேன், நிறைய கைச்சினும் அங்கே வந்து அவங்க ஏற்கனவே இருந்த எம்பி பண்ண வேலை வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. திரு மணிசங்கரையர் வந்து அவர் அதுவும் இந்த கவர்மெண்ட் இருந்த காலகட்டத்தில் அவர் எம்பியா இருந்திருக்காரு. ஸோ அவரால் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து
மக்களுக்கு கொண்டு போயிருக்க முடியும். மினிஸ்டராகவும் இருந்தார்ல, மினிஸ்டராகவும் இருந்தாரு. ஸோ இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து கை சின்னத்துக்கே அங்கே ஒரு ஹியூஜ் பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு. ஸோ அங்கே கேண்டிடேட் போய் நின்னோன்னா அதை வந்து அஃப்கோர்ஸ் திமுகவுக்கும் ஓட்டு இருக்கு, எங்களோட கை சின்னத்துக்கான ஓட்டு எங்களால் ஃபுல்லாக அதை வந்து அதோட அட்வான்டேஜை எங்களால் எடுக்க முடிஞ்சது. மக்களோட அங்கீகாரமாகவும் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் எங்களோட அந்த கூட்டணி கட்சியோட அவங்களோட அந்த அமைப்பு ரீதியான அவங்களோட சப்போர்ட்டு ஒரு முக்கிய ஒரு பங்களிப்பு. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த யூகத்தை அவர் வகுத்து அழகா கொண்டு போனார் பார்த்தீங்களா. அந்த நெரேட்டிவை செட் பண்ணி அழகா எப்பெல்லாம் திரு ராகுல் காந்தி அவர்களோட சப்போர்ட் தேவையோ பிரச்சாரத்துக்கு அவரை வந்து கூட்டிட்டு வந்து இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அடிச்சாரு. அதுக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்களை வந்து பாராட்டணும். தேங்க்யூ. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.